10 மினிட்ஸில் ஹிந்தி சூப்பராக பேசலாம். 10 நிமிஷத்தில் ஹிந்தி சூப்பராக பேசலாமா? எப்படி பேசுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக பேசலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒவ்வொரு புது புது வேர்டு இருக்கும். ஏன் புது புது வேர்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, இருக்கீங்களா, வர்றீங்களா, போகிறீங்களா, ஆட்டோக்காரன் கிட்ட பேசுகிறதோ இல்லை பஸ்ஸில் போகிறதோ அது காமனாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வந்துடும். டிக்கெட் என்ன விலை அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணால் நான் வந்துடும். ஆனால் நான் சொல்லி கொடுக்கறது டிஃப்ரெண்ட், எல்லாத்த விட டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசுறது, ஆப்போசிட்டில் எப்படி பேசுவாங்க, நம்ம எப்படி பதில் கொடுக்கறது, நம்ம பேசினா ஆப்போசிட்டில் பதில் கொடுத்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, கான்வர்சேஷன் உரையாடல் எப்படி பண்ணுறது, அதை தான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மனசில் உங்களுக்கு கவலையாக இருக்கா, அச்சுச்சோ எப்போ தான் நம்ம ஹிந்தி கற்றுக்க முடியும் அப்படின்னு கஷ்டமாக இருக்குதா, கவலையே படாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏன்னா ஒரு வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ இருக்காது என்னோடது. அதாவது அந்த ஒரு வார்த்தையை நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா திரும்பவும் ரிப்பீட் பண்ண மாட்டேன், நான் புதுசாக தான் சொல்லி தருவேன். ஸோ எல்லா வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். गर्मी का मौसम है मगर आप लोगों के चक्कर में मैंने पंखा नहीं लगाई. मुझे गर्मी हो रही है, फिर भी क्या करूं मैं, आप लोगों के वजह से गर्मी में रहना पड़ रहा है. एसी का घर नहीं है मेरा मतलब வீடியோவில் ஏன் ஃபீலிங்ஸை சொல்லிட்டேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. गर्मी का मौसम है मगर आप लोगों के चक्कर में அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்மிகா மோசம் ஹே அப்படின்னா வெயில் காலம், மோசம் அப்படின்றது காலம், பருவம், கர்மி அப்படின்றது வெக்கை. இங்கே தூப்கா மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கர்மிகா மோசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெயில் காலம்னு வச்சுக்கலாம் நம்ம. வெயில் காலம், கர்மிகா மோசம்னா வெயில் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹை அப்படின்றது வெயில் காலம் அப்படின்றது. மகர் ஆப் லோகோக்கே சக்கரமே அப்படின்னா உங்களுக்காக அப்படின்றது மாதிரி ஒரு அர்த்தம். இந்த சக்கர் அப்படின்னு நீங்கள் தனியாக எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அது மயக்கம். சக்கர் அப்படின்னா மயக்கம். ஆப் லோகோக்கே சக்கரமே உங்களுக்காக இந்த வீடியோ செய்வதற்காக, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் அது ஆப் லோகோக்கே சக்கரமே அப்படின்றது. சரிங்களா? உங்கள் காரணத்தால், உங்களுக்கு வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் அப்படின்றத ஷார்ட்டாக ஆப் லோகோக்கே சக்கரமே அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, मैंने पंखा नहीं लगाई मुझे गर्मी हो रही है. நான் ஒரு பொண்ணுங்கிறதால मैंने पंखा नहीं लगाई அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு பையன் சொல்லணும்னா मैंने पंखा नहीं लगाया அப்படின்னு சொல்லணும். पंखा नहीं लगाया அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பங்கா சுவிட்ச் ஆன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பங்கா நஹி லகாயா அப்படின்றது. முझे गर्मी हो रहा है அப்படின்னு சொல்லணும் பசங்க. गर्मी हो रहा है அப்படின்னா வெக்கையாக இருக்குது, எனக்கு வெக்கையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். फिर भी क्या करूं मैं அப்படின்னா இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அர்த்தங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், வெக்கையாக இருக்கான இருந்தாலும் என்ன பண்ணேன், அது எதுக்கு நான் ஃபேன் போடலை அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். கேட்டுக்கோங்க, ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். மொத்தமாக எப்படி பேசுகிறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் கடைசியில். आप लोगों के वजह से गर्मी में रहना पड़ रहा है அப்படின்னா உங்களுடைய காரணத்தால் வெக்கையில் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏசி கா கர் நஹி ஹே மேரா மத்லப் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏசி வீடு கிடையாது, எங்கள் வீடு ஏசி வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, மத்லப் அப்படின்னா அதாவது. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். அதாவது என்னன்னா, गर्मी का मौसम है मगर आप लोगों के चक्कर में मैंने पंखा नहीं लगाई, मुझे गर्मी हो रही है, फिर भी क्या करूं मैं, आप लोगों के वजह से गर्मी में रहना पड़ रहा है, ஏசி கா கர் நஹி ஹே மேரா மத்லப் அப்படின்னா இது மொத்தமாக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் ஆனால் உங்கள் காரணத்தால் நான் ஃபேன் போடலை, வெக்கையாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ண, உங்கள் காரணத்தால்
வெக்கையில் இருக்க வேண்டியதாக இருக்குது, ஏசி வீடு கிடையாது என்னுடையது, அதாவது அப்படின்றதுக்கு அர்த்தம். मेरी तरह आप भी हिंदी सीखना चाहते हैं तो इस नंबर पर संपर्क कीजिए. அந்த சம்பர்க் அப்படின்றது வந்து புதுசாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை. ஸோ அது கான்டாக்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம். தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சம்பர்க் कीजिए. மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. उतना बड़ा मकान नहीं है कि जिसमें एसी फिट कर सकूं. हवा तो चलता है मगर अभी ज़्यादा गर्मी का सीज़न है, बारिश होने वाला है, इसके कारण गर्मी ज़्यादा हो रहा है. पंखा चालू करूँगी तो आवाज़ आएगी, डिस्टर्बेंस होगा. अगर एयर कूलर चालू करूँगी तो भी डिस्टर्बेंस होगा. इसकी वजह से मैंने चालू नहीं करी. देखो पसीना भी आने लगा है, मगर कोई बात नहीं, आप लोगों को सिखाना बहुत ज़्यादा ज़रूरी है, मेरा पसीना आना ज़रूरी नहीं. उतना बड़ा मकान नहीं है जिसमें ஏசி ஃபிட் कर सकूं. இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் வந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாகும். அதாவது ஏசி ஃபிட் பண்ணுற அளவுக்கு என் வீடு பெருசு இல்லை, என்னுடைய கட்டிடம் பெருசு இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மக்கான் அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. வீடையும் சொல்லுவாங்க, கட்டிடத்துக்கும் மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்னா படா அப்படின்னா இவ்வளோ அவ்வளோ பெருசு, மக்கான் நஹி ஹே அவ்வளோ பெரிய வீடு இல்லை. ஜிஸ்மே ஏசி ஃபிட் கர் சக்கும், ஏசியை ஃபிட் பண்ணும் அளவிற்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? हवा तो चलता है मगर अभी ज़्यादा गर्मी का सीज़न है. हवा तो चलता है அப்படின்னா காற்று வரும். எங்கள் ஊரில் எப்பயுமே காற்று வரும், அதனால் ஹவா தோ சல்தா ஹே அப்படின்னா காற்று வரும் அப்படின்னு அர்த்தம். காற்றெல்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். மகர் அப்படின்னா ஆனால். அபி ஜாதா கர்மி கா சீசன் ஹே அப்படின்னா இப்போது ரொம்ப வெக்கையான காலம், இப்போ ரொம்ப வெயில் காலம் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய உச்சரிப்பும் இந்த வார்த்தையையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே என் சவுண்டை கேட்டாதான், என்னுடைய குரலை கேட்டாதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்றதுக்காக தான் நான் எழுதி போடுறேனே தவிர இதை நீங்கள் படிச்சுட்டா உங்களுக்கு ஹிந்தி பேச வரும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்னுடைய வாய்ஸை கேட்கணும், ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இதை ஃபுல்லாக நான் பேசுகிற மாதிரியே இதை ஃபுல்லாக படித்து ஒரு ரெக்கார்டிங் கூட பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் கேட்கணும். நான் பேசுகிறதும் நீங்கள் பேசுகிறதும் சேமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நான் வந்து எழுத்து எதனால் எழுதி போடுறேன்னா, இது படிப்பு இல்லைங்க. சில வார்த்தையெல்லாம் படிப்பில் வரவே வராதுங்க, அதெல்லாம் நம்ம பேசுவோம். அதெல்லாம் நான் படிப்பு மாதிரியே நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு பேசவே முடியாதுங்க. நான் பேசுகிறத மட்டும்தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். உச்சரிப்புக்காக மட்டும்தான் நான் எழுதி போடுறேன், டைப் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு என் சவுண்டை கேளுங்க, அதை பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. बारिश होने वाला है, इसके कारण अभी गर्मी ज़्यादा हो रहा है அப்படின்னா மழை பெய்ய போகுது, அதனால் வெக்கை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாரிஷ் ஹோனே வாலா ஹே அப்படின்னா மழை பெய்ய போகிறது அப்படின்னு அர்த்தம். இஸ்கே காரன் அப்படின்னா அந்த காரணத்தால், அபி அப்படின்றது இப்போது, கர்மி ஜாதா ஹோரா ஹே அப்படின்னா அதிகமாக வெக்கை இருக்குது அப்படின்னு அர்த்தம். पंखा चालू करूँगी तो आवाज़ आएगी அப்படின்னு இருக்குல்ல, पंखा चालू करूँगी तो आवाज़ आएगी, அது நான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறதால கருங்கின்னு வருது. இதே ஒரு பையன் சொல்லணும்னா पंखा चालू करूँगा तो आवाज़ आएगा அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய உச்சரிப்பை கவனமாக கேளுங்க, ஹெட்செட்டை போட்டு கேளுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கிறம்போது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. டிவி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் கற்றுக்க முடியாது. தனிமையில் கேளுங்க, கவனமாக கேளுங்க, அதுதான் முக்கியம். டிஸ்டர்பன்ஸ் ஹோகா அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அகர் ஏர் கூலர் சாலு கருங்கி அப்படின்னா ஒரு வேளை ஃபேனை போட்டால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இப்போ ஏர் கூலர் போட்டாலும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏர் கூலர் சாலு கருங்கி தோபி டிஸ்டர்பன்ஸ் ஹோகா அப்படின்னா ஏர் கூலர் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆன் பண்ணாலும்
டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சாலு கருங்கி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பையனாக இருந்தால் சாலு கருங்கா தோ அப்படின்னு சொல்லணும். இந்த தோ அப்படின்னு இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஏர் கூலர் போட்டாலும் அந்த லும்மு தான் அந்த தோன்னு வருது. இதில் தோன்றதுக்கு நிறைய மீனிங்ஸ் வருங்க. அது சென்டென்ஸை பொறுத்து தான் மாறும். சரிங்களா? இஸ்கே வஜசே மேனே சாலு நஹி கரி அப்படின்னா இந்த காரணத்தால் நான் ஆன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சாலு நஹி கரி அப்படின்றதுக்கு பதிலாக பசங்க சாலு நஹி கரா அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று சொல்லலாம், சாலு நஹி கி அப்படின்றது பொண்ணுங்க சொல்லலாம். சாலு நஹி கியா அப்படின்னு பசங்க சொல்லணும். சரிங்களா? தேக்கோ பசீனா பி ஆனே லகா ஹே அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாருங்க வேர்வை கூட வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பசீனா அப்படிங்கிறது வேர்வை, தேக்கோ அப்படின்றது பாருங்க, பசீனா பி அப்படின்னா வேர்வையும் அப்படின்னு அர்த்தம். ஆனே லகா ஹே வேர்வையும் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனே லகா ஹே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பசீனா பி ஆனே லகா ஹே வேர்வையும் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். மகர் கோய் பாத் நஹி ஆப் லோகோ को हिंदी सिखाना बहुत ज़्यादा ज़रूरी है. பரவாயில்ல மகர், ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறது தான் இப்போ வந்து அவசியம், தேவை. மேரா பசீனா ஆனா ஜரூரி நெய் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளோவில் அப்படியே அந்த சென்டென்ஸ்குள்ளே சேர்த்து வர்றதுனால என்னுடைய வேர்வை அவசியம் இல்லை, தேவையில்லை. இதை மொத்தமாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறது தான் முக்கியம், அவசியம், என்னுடைய வேர்வை முக்கியம் இல்லை. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சது, ஓகேவா நான் கற்றுக் கொடுக்குறதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.